அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் என்ன வரும்னா கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி 12/12/2025க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் காரண்யா ப்ளஸ் 601, அதாவது நேற்றைக்கு இருந்த 11/12/2025க்கான லாட்ரி நடக்கலை. அந்த லாட்ரி தான் இன்றைக்கி நடக்க போகுது. காரண்யா கம்பெனியோட லாட்ரி இன்றைக்கி வந்து நடக்க போகுது. இன்றைக்கான கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம தொடர்ச்சியாக வந்து வின்னிங் கொடுத்துருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஆல் போர்டு நம்ம தொடர்ச்சியாக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கு முதல்ல 10ஆம் தேதி போட்டது ஆல் போர்டு 1 நம்பர் தான், 2 வந்து பாஸ் ஆகிருந்துச்சு. அதே போல் ஆல் போர்டு 1 நம்பர் தான் கொடுப்போம். தரமான ஒரு கெஸ்ஸிங்கோட வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கடைசி ஸ்கிப் பண்ண பாருங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி விட்ருங்க. இப்போ ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல் போர்டு பொறுத்த வரையிலும் எல்லாருமே தெரியும், சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துட்ருக்கோம். என்னை பொறுத்தவரையும் இன்றைக்கான ஆல் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் காரணியா ப்ளஸ் 601 குழுக்களில் தரமான ஒரு ஆல் போர்டு 3 இல்லாமல் ஆட்டம் கிடையாது நண்பா. வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்து 100% வின்னிங் வரும். இந்த 3 வந்து நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது. அதிகபட்ச சான்சஸ் வந்து நம்ம சார்ட்டில் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு நம்பரு இன்றைய ஆட்டத்தில் வந்து இருக்குது. ஒரு நாள் விட்டு நமக்கு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் 3. நேற்றைய முதல் நம்ம வந்துச்சு. அதே போல் இந்த 3 ஆல் போர்டு இன்றைக்கி வரும். அந்த 3 மட்டும் இல்லாமல் இன்னொரு நம்பர் வரும். அந்த நம்பர் சொல்கிறேன், கடைசியாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சி நம்ம ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். இப்போ இந்த 3 எந்த போர்டில் வருது அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது சிங்கிள் டிஜிட்டில் எந்த போர்டில் வருது. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பரை தான் பார்க்க போகிறோம். இந்த 3 போர்ட்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை தான் கொடுக்க போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் நண்பா. ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 5, மாற்றமே இல்லை. நமக்கு 5 வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். நமக்கு சார்ட்டில் தேதி அடிப்படையாக எடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் நம்பரு இந்த 5 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். இந்த 5 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட் ஆகக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2 நமக்கு மாறி மாறி ஆட்டத்தில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்குது. 2 வந்து நமக்கு அதிக வாய்ப்பு வந்து இருக்கு நண்பா. உங்கள் கணிப்பில் இது ஒரு நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். 5 ஏ போர்டில் வரும். அந்த 5 வராத பட்சத்தில் 80% 2 வந்து இறங்கக்கூடிய வேல்யூபிளான நம்பராக இருக்கும். பி போர்டை பொறுத்தவரையிலும் நான் சொன்ன ஆல் போர்டு 3 பி போர்டில் தான் வரப்போகுது. உங்கள் கணிப்பில் இந்த போர்டில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. என்னோடய கணிப்பில் பி போர்டில் 3 நிச்சயம் வந்து வரும். இந்த 3 நமக்கு வராத பட்சத்தில் சப்போர்ட்டாக வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் பார்த்தோன்னா 8. இந்த நம்பர் நமக்கு ஆட்டத்தில் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. 3 வராத பட்சத்தில் பி போர்டில் இந்த 8 வந்து சான்சஸ் நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு. உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பி போர்டில் இதுதான் பெஸ்ட்டான ஒரு நம்பரு. சி போர்டில் 9. சி போர்டில் 9 வந்து நமக்கு 100% இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய ஆட்டத்தில் நமக்கு 9, 3லாம் நிச்சயம் வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். 9, 3, 5 இதெல்லாம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு நம்பர், கேரண்டியான ஒரு நம்பர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டே கொடுப்பேன். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். சப்போர்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணிப்பில் இப்போ 5 வருது அப்படிங்கிறது தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ 2 வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான். இது என்னோடய கணிப்பில் எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங். விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வச்சுக்கலாம், கட்டாயப்படுத்த கிடையாது. இப்போ 9 நமக்கு வராத பட்சத்தில் சி போர்டில் சப்போர்ட்டாக வரக்கூடிய நம்பரு பெஸ்ட்டு நம்பர் பார்த்தோம்னா 4. இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் ஒரு பெஸ்ட்டு 3 சிங்கிள் டிஜிட்டில் சி போர்டில் இருக்கக்கூடிய நம்பரு பார்த்தோம்னா ஏ போர்டில் 5, 2, பி போர்டில் 3, 8, சி போர்டில் 9, 4. பெஸ்ட்டான ஒரு கணிப்பு இதுதான். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதன் பிறகு பார்த்தோம்னா நம்ம வந்து பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பொறுத்த வரையிலும் ஒரு பெஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 3 டிஜிட்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நிச்சயம் வந்து இன்றைக்கி வெற்றி இருக்குது நண்பா. நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ரிலேட்டடாக தான் நம்பர் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. நமக்கு டபுள்ஸுக்கான ஒரு வேல்யூபிள் நமக்கு அதிகபட்ச வாய்ப்பு வந்துருக்கு.
589 நமக்கு சான்சஸ் வந்து அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. 589 ஒரு டபுள்ஸ் பேச்சு எடுபட்டால் நமக்கு வந்து 889 நமக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. 889 அதே போல் 239 நம்ம சான்சஸ் வந்து இருக்குது. 889 239 அதே போல் நமக்கு 5 வந்து நமக்கு ஏ போர்டில் வரக்கூடிய பஸ்ஸில் 594 இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்துருக்கு. அதே போல் 900 ஏ போர்டில் நமக்கு 9 வரக்கூடிய ஒரு பஸ்ஸில் 981 இந்த மாதிரி ஒரு நம்பர் நமக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 639 இதுதான் என்னோடய கிசிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர் வந்து தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம சேனலில் பிடிச்சா ஃபாலோ பண்ணி விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.